எல்லாருக்கும் வணக்கம். நான் வாரம் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வாரம் என்ன புக் ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னா இக்கிகை. என்ன புரியாத மாதிரியே பேசுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஜாப்பனீஸ் பீப்புள் ஃபாலோ பண்றது தான் இக்கிகை. இக்கிகைனா நம்ம லைஃப்ல என்ன ஒர்க் பண்ணாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஃபுட்டில் அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். 80% மேலே அவங்க சாப்பிட மாட்டாங்க. அண்ட் தென் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஃப்ளோவோடு செய்வாங்க. ஃப்ளோ அப்படின்னா என்ன? அடுத்தது எப்போவுமே அவங்க பாசிட்டிவை விட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பார்ப்பாங்க. ஏன்னா எண்டில் என்ன நடந்தாலும் அதை தைரியமாக அக்செப்ட் பண்ணோம் இல்லையா? ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நிறைய எர்த்குவேக், சுனாமி அப்படிலாம் வந்துமே அவங்க டெவலப் கண்ட்ரியாக இருக்காங்கன்னா எப்படி? அதுக்கு இந்த இக்கிகை தான் காரணம். ஸோ மறக்காமல் என்னோட யூடியூப் வீடியோ பாருங்கள். அதில் அந்த புக்கை பற்றி ரிவ்யூ பண்ணி ஜாப்பனீஸ் பீப்புள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ நீங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்க முடியும். தேங்க்யூ.